எப்படி இருக்கு பாருங்க. அவன சிவம், அவன் அறிந்தாங்கு அறிபவன் என்று அறிவிக்க அறிந்து. நாம யாரு? அறிவிக்க அறிபவர்கள். அறிவிக்க அறிந்து உபதேசியாய் நிற்பது உளது. உபதேசியாய் அறிவித்தால்தான் அறியும் என்ற நிலைக்கு பேரு உபதேசியாய். அப்ப உயிர்கள் அறிவிக்கத்தான் அறியும். பிரம்மம் அல்லது சிவம் அல்லது பரம்பொருள் அறிவிக்காமலே அறிவது. அவனிலிருந்து நான் வந்திருக்கிறேன்னு சொன்னா அந்த அறிவு எனக்கு இருக்கணுமா இல்லையா? பிரம்மத்திலிருந்து தான் நான் வந்தேன் என்று சொன்னா பிரம்மத்தின் அறிவு என் அறிவா இருக்கணுமா இல்லையா? இல்லையே. அப்ப என்ன தெரியுது? அங்கிருந்து வந்தேன்னு தெரியுது. நான் அங்கிருந்து தான் வந்தேன் அப்படின்னா சரி, ஏதாவது ஒண்ணு சொல்லு. அவருக்கு 8 குணம் இருக்குது. உனக்கு என்ன குணம் இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஏதாவது ஒன்று ஒத்து போகுதான்னு பாருங்க. கத்திரிக்காய் செடி இருந்து வருவது கத்திரிக்காய் தானே வருது. வெண்டைக்காய் வருமா என்ன? பாக்காய் வருமா என்ன? தேங்காயே வருங்க. வராதே. எது மூலமோ மூலத்திலிருந்து வருகிற பொருளில் அந்த மூலப்பொருளுடைய கூறு இருக்கணுமா இல்லையா? பிரம்மத்திலிருந்து நான் வந்தேன் என்று சொன்னால் பிரம்மத்தினுடைய கூறு ஒன்று என்னிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் அங்கிருந்து வந்தேன்னு வரும். அது மட்டும் இல்லைங்க. ஏன் வந்தேன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியுது. நீங்க கடவுள் தானே? ஆமா, நான் கடவுள் தான். ஏன் நீங்க வந்தீங்க? சும்மா வந்தேன். சரி, சும்மா வந்துட்டீங்களா? ஆமா. சரி, அப்புறம் எவ்வளவு நாள் இருக்கிறத உத்தேசம்? கொஞ்சம் அப்படியே போர் அடிக்கிற வரைக்கும் இருக்கலாம்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் இதுவும் போர் அடிச்சுன்னு திருப்பி நான் வேலையும் போயிடுவேன். சரி, போயிட்டா அங்க போயிருவீங்க. எங்க பிரம்மமாவே ஆயிடுவேன். சரி, பிரம்மமாவே ஆனா நீங்க மறுபடியும் வருவீங்களா? நானே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. நம்ம இங்க வாங்க உட்காரு. ஏன் கொஞ்சம் மரியாதையை கேட்கணுமா இல்லையா? அதுக்காக சேர் போட்டு உட்காரு. நேற்று இருக்கீங்க வந்தீங்க. நேற்று பிரம்மமா இருந்த நீங்க ஜீவாத்மாவா இறங்கி வந்துட்டீங்க. ஏன் வந்தீங்க? சும்மா லீலை காரணமா வந்தேன். சரி, இன்னைக்கு லீலைலாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. என்ன ஆயிட்டீங்க? நான் பிரம்மம் ஆயிட்டேன். போயிட்டீங்க. போன நீங்க நாளைக்கு வருவீங்களான்னு கேட்டேன். நீங்க அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? வரமாட்டேன். நீங்க நான் திருப்பி உங்களை கேட்கிறேன். நேற்று பிரம்மா இருந்த நீங்க எப்படி ஜீவாத்மாவா கீழே இறங்கி வந்தீங்க? அதுக்கு என்ன சட்டம் உதவியதோ அந்த சட்டம் நாளைக்கும் பிரம்மமா இருக்கிற நீங்க ஜீவாத்மாவா இறங்கி வரதுக்கு வாய்ப்பு தருமா தராதா? தரும். அப்ப இது என்ன முடிவு தருது? முடிவே இல்லை. எது? ஜீவாத்மா பரமாத்மா ஆதலும் பரமாத்மா ஜீவாத்மா ஆதலும் தொடர்ந்து சுழன்று 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 அப்படியே சுத்திக்கிட்டே இருக்க. இதுக்கு என்ன கிடையாது? நோ எண்டு. முடிவே இல்லாத ஒரு சுழற்சியாக போய்விடும். இந்த கருத்து பிழை. ஆனா இதுதான் செல்வாக்குரிய கருத்து. இந்த கருத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் பல கோடி மக்கள் பின்பற்றுகிற கருத்தா நிற்கிதுங்க. இந்த கருத்தை நாம மட்டும்தான் தொண்டகாய கத்திக்கிட்டு இருக்க வேண்டியது. யாரும் கேட்கவே மாட்டாங்க. நீ என்னமோ சொல்லிட்டு போயா, நான் கடவுள் தான், நான் பிரம்மம் தான், நானே கடவுள், பிரத்யானம் பிரம்மம், தத்துவம் அசி, இப்படி சில வாக்கியங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுவே நான், நானே அது அப்படின்னு போட்டு தருமாறிட்டு கிடக்கிறாங்க. அதுதான் இல்லை அப்படிங்கிறத இந்த நூல் படித்தால்தான் தெரியும். எனவே இறைவன் அறிந்தாங்கு அறிபவன். நாம அறிவிக்க அறிகிற உபதேசியாக இருப்பது உடல். ஆகவே அதுவே அவ ஆன்மாவாகும் அப்படின்ட்டார். இனி